கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி, ஒரு பாவத்தை செய்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாதது செய்து கொண்டு நான் செய்கிறதெல்லாம் தவறு கிடையாது, இதெல்லாம் பாவம் கிடையாது என்று சொன்னால் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஐயோனா வேற ஒன்றும் இல்லை, ஐயோனா நரகம்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கி கிறிஸ்துவ வட்டாரத்திலேயே இப்படிப்பட்ட டீச்சிங் நிறையா வந்துருச்சு. இல்லை, என்ன பாவம் வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் மரித்து விட்டார், மன்னித்து விட்டார், நம்ம எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு அதை சொல்லவில்லையே. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. இன்னொரு வகையான மக்கள் இருக்கிறாங்க, எல்லா காரியங்களையும் செஞ்சுருவாங்க, எல்லா தவறுகளையும் செஞ்சுருவாங்க, அவங்களுக்கு வர லாபத்திலேருந்து கொஞ்சம் எடுத்து அது ஏழைகளுக்கு உதவுவாங்க, நான் நீதியாக வாழ்கிறேன் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கும் ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் செய்கிற எல்லா நீதியான காரியங்களும் பிரயோஜனமற்று இருக்கிறது. உண்மையான ரட்சிப்புனா என்ன? பாவத்திலிருந்து மனம் திரும்புவது. இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்புகிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு உண்மையான ரட்சிப்பை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பாவம் செய்யாமல் பரிசுத்தமாய் வாழ்வதே தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாகவே வாழ முடிவு பரியந்தம் அந்த பரிசுத்தத்தில் நிலைத்து நிற்க ஒவ்வொருவருக்கும் பலனை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். தெரியாமல் செய்த தவறுகளை நீர் மன்னிக்கிறதற்காக நன்றி. துணிகரமான செய்த பாவங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.